வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நமக்கு நாமே எப்படி வந்து பென்ஷன் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது தான். ஒரு அரசாங்க வேலை பார்க்குறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டே வந்து பென்ஷன் குடுத்துரும். இப்ப சாதாரணமா ஒரு கட்டிட தொழில் வேலை பார்க்குறவங்க, ஒரு விவசாயம் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பென்ஷன் அப்படிங்கிற ஒரு பேச்சே இருக்காது. இப்ப அவங்கலாம் அவங்களுக்கே எப்படி வந்து பென்ஷன் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு அன்றாட கூலி வேலைக்கு போறவர் வந்து 30 வயசுல அவரு இன்வெஸ்ட்மென்ட்ட ஸ்டார்ட் பண்ணிறணும். இன்வெஸ்ட்மென்ட் என்ன? பெரிய பெரிய இன்வெஸ்ட்மென்ட்டான்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. மாசம் 2000 சேவ் பண்ணணுங்க. மாசம் 2000 சேவ் பண்ணும்போது, ஒரு 55 வயசு வரையும் அவர் சேவ் பண்ணணும். அவருக்கு 35 வயசுலருந்து 55 வயசுனா, ஒரு 25 வருஷம் சேவ் பண்ணுவாரு. அப்ப 25 வருஷம் சேவ் பண்ணும்போது, அவரு சேமிச்சிருக்க பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு 6,00,000 தான். ஆனா வட்டி மட்டும் 49,00,000 கிடைக்கும். அப்ப 2ம் சேர்ந்து டோட்டலா கடைசி 55,00,000 கிடைக்கும். இப்ப 55,00,000 சேர்த்தாச்சுப்பா. இன்னும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத அப்படியே எடுத்துறக்கூடாதுங்க. இங்க பண்றது தான் பெரிய ஒரு மிஸ்டேக்கு. அப்படியே எடுத்துட்டா, அதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? இப்ப எடுத்துக்காட்டுக்கு, ஒரு தென்னை மரம் வச்சுட்டு, அந்த தென்னை மரம் ஸ்டார்ட்டிங்ல இளநீ, தேங்காய் எதுவுமே குடுக்காது. ஒரு 5, 6 வருஷம், ஒரு 10 வருஷம் கழிச்சு நல்லா தேங்காய் போட ஆரம்பிக்கும். அப்ப தேங்காய் வெட்டிட்டு, மறுபடியும் அந்த மரத்த வெட்டிட்டு புது மரம் வச்சு நான் தேங்காய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனம் தான் அங்க பண்ணக்கூடாது. உங்க சேவிங்ஸ்ல உங்க ஃபண்ட் வந்து நல்லா குரோத் ஆயிருச்சு அப்படின்னா, அத வந்து எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே கொண்டு வந்து எஸ்டபிள்யூபில போட்டுறணும். அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ரா பிளான்ல போட்டுறணும். இப்ப நமக்கு 55 வயசு ஆயிருச்சு. அப்ப அந்த 50,00,000 எடுத்துட்டு வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ரா பிளான்ல போட்டுறணும். இங்க போடும்போது, உங்களுக்கு அப்போ ஒரு பென்ஷன் தேவைப்படும். மாசம் உங்களுக்கு ஒரு செலவுக்கு ஒரு பணம் தேவைப்படும். நீங்க மாசம் அந்த 50,00,000த்துல 50,000 வித்ட்ரா பண்ணணும். நீங்க மாசம் 50,000 வித்ட்ரா பண்ணும்போது, இங்க ஒரு 20 வருஷம் வித்ட்ரா பண்றீங்க அப்டின்னா, நீங்க எடுத்திருக்க பணம் மட்டும் 1,20,00,000 எடுத்திருப்பீங்க. ஃபைனலா உங்க பணத்தினுடைய வேல்யூ 26,00,000 அப்படியே இருக்கும். 50,00,000 போட்டு 1,20,00,000 எடுத்துட்டீங்க. ஆனா, இன்னும் உங்க பணம் 26,00,000 அப்படியே இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட நீங்க ஒரு 60, 70 வயசு வரையா நீங்க மாசம் 50,000 பென்ஷன் ஈஸியா வாங்கலாம். அதனால இந்த 30 வயசு, 35 வயசு இந்த ரேஞ்சுல இருக்கிறவங்க, நமக்கு நம்மளே எப்படி பென்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறணும் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு எஸ்டபிள்யூபி பத்தி இன்னும் டீட்டெயில்டா தெரியணும் அப்படின்னா, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பர் குடுத்துருக்கேன். கால் பண்ணுங்க. தேங்க் யூ.